டின்னருக்கு இந்த மாதிரி டொமேட்டோ ஸ்பெகட்டி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கழுவின தக்காளி 4 நேரா அந்த மாதிரி கீறி 2 டம்ளர் தண்ணி ஊத்தி பாத்திரத்தில தக்காளியில அது வந்து சேர்த்து, அதில வந்து லைட்டா கொதி வந்ததும், அதில இருக்க தோல் எல்லாத்தையும் நீக்கி ஆறுனதும் மிக்ஸியில சேர்த்து நல்லா அரைச்சிங்க அப்படின்னா, சுலபமான டொமேட்டோ பியூரி வீட்லயே தயார். இங்கே 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கங்க. பெரிய கிளாஸ்ல. ஸ்பெகட்டி வந்து இப்ப எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் அவைலபிளா இருக்குதுங்க. இது வந்து 1 பாக்கெட் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி அதாவது 4 பேர் சாப்பிடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பாயில் ஆன தண்ணீல வந்து ஸ்பெகட்டிய உடைக்காம அப்படியே நேரா சேர்த்துருங்க. அதுவே கொஞ்சம் நேரத்தில உள்ள போயிடும். உடைச்சிங்க அப்படின்னா, அதோட இது வராது. அப்பதான் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பண்ணி தருவாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, அதுவே ஸ்பெகட்டிலாம் உள்ள போயிட்டு ஒரு 2 நிமிஷத்திலே வந்து நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து பாக்கெட்ல எவ்வளோ அளவு குடுத்துருக்காங்களோ, அதுக்கேத்துற மாரி வேக வச்சுருங்க. இது கொதிச்சு, இது வந்து நல்லா ஆறணும். தோல் எடுத்துட்டு இந்த மாரி மிக்ஸியில போட்டு வச்சிருக்கேங்க. இத நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். ஸ்பெகட்டிய வந்து அம் மறுபடியும் வந்து ரோலிங் வாட்டர் அதாவது நல்லா கோல்டு வாட்டர்ல 2 தடவ கழுவிட்டு, இதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் தான் சேர்க்கணும். ஆலிவ் ஆயில் சேர்த்து 2 பல்லு பூண்டு, அது கூட ஃப்ரெஷ்ஷா வந்து 2 காஞ்ச மிளகாய் வத்தல அரைச்சு இதோட சேர்த்து, தக்காளி பியூரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணதையும் இதோட சேர்த்துரலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு கொதிச்சதும், பேசில் லீஃப் 2டே 2 ஆப்ஷனல் இருந்துச்சுன்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஆரிகானோ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா, நல்லா அந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சு வச்சிருந்தா, அந்த ஸ்பெகட்டிய வந்து இதோட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து சீஸ் பிடிக்கும் அப்படின்னா, இதுக்கு மேல நீங்க வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாருக்குங்க. நல்லா அடி ஒட்ட கிளறி எடுத்து சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, செம்ம டேஸ்ட்டான ஒரு டொமேட்டோ ஸ்பெகட்டி வந்து தயாராயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வேக வைக்கும்போதே அந்த அ ஸ் பாஸ்தாவோட தண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஸ்பெகட்டியோட தண்ணி எடுத்து வச்சிருந்தேங்க. அத வந்து கொஞ்சமா சேர்த்தீங்கன்னா, இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. பிள்ளைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. உங்க வீட்டு குட்டீஸ்க்கும் இதே போல செஞ்சு குடுத்து ஜமாயிங்க. இந்த ஸ்பெகட்டியோட ரெசிபி உங்களுக்கும் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல நெறைய ரெசிபீஸ் இருக்கு. அதையும் பார்க்க மறக்காதீங்க. இதே போல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அருமையான இன்னொரு வீடியோலயும் பார்க்கலாங்க. அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.